கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த இரவு வேளையிலுமே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பாவத்திலே நிலைத்திருக்கிறோமா அல்லது பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கிறோமா சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கம் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ. ஏனென்றால் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் எல்லா மனிதரும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறவும் அவர் விரும்புகிறார். அதுவே பிதாவின் சித்தம். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? தேவனுடைய சித்தத்துக்கு நாம் விலகி வாழ்கிறோமா அல்லது தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா சற்று யோசித்து பார்ப்போம். இந்த உலக இச்சைகளுக்கு, மாம்ச இச்சைகளுக்கு விலகி, இந்த உலக அசுத்தங்களுக்கு விலகி பரிசுத்தத்தை நோக்கி நாம் செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை அதற்கென்றே அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த உலக சிற்றின்பங்களை வெறுத்து, உலக பாவ இச்சைகளை வெறுத்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் வாழ நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு அந்த கிருபைகளை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து பரிசுத்த வழியிலே நடத்துவார். இந்த உலக காரியங்களை வெறுப்போம். வீணான காரியங்களை வெறுத்து வேத வசனத்திலே பிரியமாயிருப்போம். இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். தண்ணீரண்டையில் நாட்டப்பட்ட மரத்தை போல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் நம்மை அழைத்த அழைப்பை நோக்கி, பரிசுத்த அழைப்பை நோக்கி ஓடுவோம். அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேளையிலும் இப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. எந்த சத்துருவின் கிரியைகளோ பொல்லாப்புகளோ மரண பயங்களோ எங்களை தொடாதபடிக்கு உடைய மகிமினால் மூடிக்கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து இந்த ஜெபத்தை கேட்டு ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், இக்கட்டான நிலைமைகள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அதிகாலையில எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புதுபலனை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நேர்த்தியோடு செம்மையோடு எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி வந்தவரே துதிக்கிறோம் அப்பா. இப்படி சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர், எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த சத்ருவின் கிரியைகளும் எங்களை தொடக்கூடாது. வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். நீர் எங்களோடு கூட தங்கியிருங்க. எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.